India has risen, and Europe is truly glad about it, because when India succeeds, the world is more stable, more prosperous, and more secure, and we all benefit. Prime Minister Modi, dear friend, 1 year ago, the full College of Commissioners came to India. You mentioned it. And this is also a very special memory for me. It showed the seriousness of our intent and the strength of our commitment. Today, we reap the fruits of that commitment with our historic summit. And let me start with trade. Prime Minister, distinguished friend, we did it. We delivered the mother of all deals. India has risen. And you... இப்ப அவங்க வந்தது முக்கியம் இல்லைங்க. அவங்க நம்ம மேல இருந்தாங்க. மோடி ஐயா மேல இருந்து என்ன காமிச்சிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்களா? மேடம் அங்க பாருங்க, எங்க தேஜஸ் ஹோம் grown, எங்க இன்ஜின் பறக்குது பாருங்க, 5 பறக்குது பாருங்க. அதான் காமிச்சிட்டு இருந்தாரு. அங்க பாருங்க மேடம், அதெல்லாம் எங்களுடைய ஹோம் grown ஹைப்பர்சோனிக் மிசைல் வருது பாருங்க அப்படி. எதுக்குன்னா எனக்கு உலக நாடுகள் இதே யூரோப்பியன் யூனியன் 2019 வரைக்கும் இந்தியால ட்ரேட் டீல் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு நாடு இன்னைக்கு சாயந்தரம் பிஎம்மோட அவங்க ட்ரேட் டீல் சைன் பண்ண வந்திருக்காங்க. அதுக்காக நேற்று கெஸ்டா வந்தாங்க. இன்னைக்கு இண்டோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் சைன் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்க அப்படி யோசிக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஆல்வேஸ் அஹெட், ஆல்வேஸ் ப்ரோக்ரஸ், ஒன் ஸ்டெப் அஹெட், இண்டிஜினியஸ், ஆத்ம நிர்பார் பாரத், நம்முடைய நாட்டினுடைய சொந்த பொருள், நம்ம உழைப்பு. இப்பிமொழி இப்படி பொய் சொல்லி வசமா மாட்டிக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி என்னாச்சுன்னா இன்னைக்கு டிஎம்கே மகளிர் அணி சார்பா நடந்த ஒரு மாநாட்டில் சிஎம் ஸ்டாலினோட தங்கச்சியான எம்பி கனிமொழி பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற வாக்குறுதியில நம்பாதீங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம், என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு நாங்க வந்துதா. ஆனா உண்மையாலுமே போன ஆட்சியில ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது. Your journey has reached Mumbai today. This will reach Delhi soon. PM Modi did only 2 things in last 10 years. One is foreign trips. பாகிஸ்தான்காரங்களுக்கு